36 அதிகாரம் புகழ். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. திருவள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலையில ஈடுபட்டோம்னா அந்த வேலையிலிருந்து பேரும் புகழும் கிடைக்குமாறு செயல்பட வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக. அத்திலார் இல்லைன்னா, அத்திலார் இல்லை என்றால் அந்த வேலையில ஈடுபடாமல் இருப்பதை நன்று. தோன்றலில் தோன்றாமை நன்று. அந்த வேலையில் நம்ம ஈடுபடாமல் இருப்பதே நன்று. இந்த பாடசாலைக்கு நம்ம தொடங்கிட்டோம்னா இந்த பாடசாலையில பேரும் புகழும் அடையும்படி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உழைக்கணும், நம்ம செயல்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம பாடசாலைக்கு வராம என்ன பண்ணணும்? வீட்டுல தூங்கிடணும். தூங்கி டீ காஃபி குடிச்சு போட்டா பற்றி திருக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு வேலையை செஞ்சோம்னா, ஈடுபட்டோம்னா அந்த வேலையில பேரும் புகழும் கிடைக்கும்படி செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று. அந்த வேலை செய்யாமல் இருந்தது வீட்டுல, அதுவே நன்று. வேற செய்வாங்க அந்த வேலையை. இது இந்த இசை வகுப்புக்கு மட்டும் இல்ல, நீ ஒரு பள்ளிக்கூட பெரிய படிக்கிறியா, படிப்புல உடைய பேரும் புகழும் வர மாதிரி படி. நீ ஒரு கம்பெனில வேலை செய்யறியா, அந்த வேலை செய்யறதுல உன்னை பேரும் புகழும் வர மாதிரி உழைப்ப காட்டு. இது இதற்கு இந்த பாடசாலைக்கு மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கையில தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு வேலையில நம்ம ஈடுபட்டோம்னா அந்த வேலையிலிருந்து பேரும் புகழும் கிடைக்குமாறு நம்ம செயல்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் அந்த வேலையில் ஈடுபடாமல் இருப்பதே நன்று என்று கூறி இந்த திருக்குறளை அடுத்த வழியாக நல்ல பயிற்சி அளித்து